வருகிறதற்கு நினைவாக இந்த நினைவு தொடர் என்பது இந்த மணிமண்டபத்திலிருந்து துவங்கவிருக்கிறது. சிந்தனை சிற்பி சிங்காரவேலரை பொறுத்தவரை தலைமையேற்று பேசிய தொடர் பவானி அவர்கள் சுட்டிக்காட்டியது போல தென்னிந்தியாவினுடைய முதல் கம்யூனிஸ்டாக ஒரு சிங்காரவேலர் இருக்கிறார்கள். இன்றைக்கு தமிழகத்தை பொறுத்தவரை சமூக நீதிக்கான மாநிலமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய இதர பல மாநிலங்களோடு ஒப்பிடும் போது சமூக நீதி என்பது, பெண்ணுரிமை என்பது, சமூகத்துக்கான அனைத்து அடையாளங்களும் இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழகம் திகழ்கிறது என்றால் அதற்கு அடிப்படை காரணமாக இருந்த மிக முக்கியமான தலைவர்களில் ஒருவராக சிங்காரவேலர் அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. 1921ஆம் ஆண்டு இந்தியாவில் வேறு எங்குமே மேதினம் என்பது கொண்டாடப்படாத சூழலில் இந்திய நாடு முழுவதும் மேதினங்கள் உள்ளிட்டு பல புரட்சிகரமான இயக்கங்களுக்கு தடை விதித்திருந்த காலத்தில் 21ஆம் ஆண்டு தஞ்சை மாநகரத்தில் முதல் மேதினத்தை கொண்டாடியவர் சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் அவர்கள். பொதுவுடைமை கருத்துக்களை, சமூக சீர்திருத்த கருத்துக்களை தமிழகத்தில் வலுவாக எடுத்துச் செல்வதற்கு அடிப்படை காரணமாக இருந்ததோடு தமிழகத்தில் துவக்கப்பட்ட முதல் தொழிற்சங்கம், இந்தியாவில் துவக்கப்பட்ட முதல் தொழிற்சங்கமான மெட்ராஸ் லேபர் யூனியன் உருவாவதற்கு அடிப்படை காரணமாக இருந்த அன்புமிக்க தோழர் சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் அவர்கள் நினைவாக 24வது அகில இந்திய மாநாட்டில் ஏற்கப்படக்கூடிய 4 கோவில்களில் ஒரு கோவிலாக தோழர் சிங்காரவேலர் அவர்கள் நினைவாக இங்கிருந்து இந்த ஜோதியை நாம் எடுத்து செல்கிறோம். சிங்காரவேலர் அவர்களுடைய நினைவு தொடர் என்பது எடுத்து செல்வது என்பது ஏதோ அகில இந்திய மாநாடு நடைபெறுகிறது, அந்த மாநாட்டில் ஏற்கப்படுவதற்காக மட்டுமல்ல, 100 ஆண்டுகளுக்கு முன்பு பொதுவுடைமை இயக்கத்துடைய கருத்துக்களை சென்னை மாநகரத்திலும் தமிழகத்திலும் வலுவாக எடுத்துச் சென்ற சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் அவர்களது சிந்தனைகளை மேலும் சென்னை மாநகரத்திலும் தமிழகத்திலும் முன்னெடுப்பதற்கு இந்த மாநிலம் என்பது, இந்த மாநகரம் என்பது மற்றவர்களது நகரம் அல்ல, சிந்தனை சிற்பி சிங்காரவேலருடைய சென்னையாக இதை மாற்றுவதற்கு சிங்காரவேலர்களது நினைவுகள் பயண துவக்க விழாவில் நாம் எல்லாம் சமூகம் என்று சொல்லி இந்த துவக்க விழா நிகழ்ச்சிக்கு வருகின்ற அனைத்து தோழர்களுக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.